எம்ஜிஆர் மறைவு இல்லைன்னா அண்ணா மறைவோட அந்த ஊர்வலம்லாம் பார்த்தீங்கன்னா லைட் போஸ்ட்ல எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ எல்லா காலகட்டங்களிலும் இருக்கு. ஒரு பெரிய மக்கள் திரள் நடக்கும்போது, ரெண்டாவது அவங்க சொந்தமா வரும்போது, நான் என் சொந்த காசை போட்டு நான் என் தலைவனை பார்க்க வரேன். அதே மற்ற கட்சிகளை போல காசு கொடுத்து கூட்டு வந்தாங்கன்னா, ஏய் உட்காரு இல்லைன்னா காசு தர மாட்டேன். அவர் ஒரு காலத்துல வடிவேல வச்சு விஜயகாந்துக்கு ஈக்குவேட் பண்ண வச்சாங்க இல்லையா. இன்னைக்கு திரையுலகத்தில் ஒரு சில பேர் லைக் எஸ் வி சேகர், சத்யராஜ் இவங்க பேசினாலும் எடுபடுமா? ஆனா அவங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எஸ் வி சேகர் தன் பையனுக்கு எப்படியாவது எம்எல்ஏ சீட் வாங்கிடணும், சத்யராஜுக்கு தன் பொண்ணுக்கு எம்எல்ஏ சீட் வாங்கிடணும். பெருசா விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு முன் வர மாட்டாங்க. காரணம் ரெட் ஜாயிண்ட் இஸ் கண்ட்ரோலிங் சினிமா. பட் அஜித் வந்தார்ல, சினிமா எப்போ ஆஹா டிஎம்கே அநேகமா போயிடும் போல இருக்குன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும்போது விஜய்க்கு ஓக்கலா பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க அது நேர்மையா இல்ல, இவர் வந்துட்டாருன்னா இவருக்காக அப்படின்ல, அதுக்காகனாச்சும் பேசுவாங்க. ஏங்க எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றதுக்கு எல்லா கட்சியிலேருந்தும் விரும்புறாங்க. நாம் தமிழர்லேருந்து விரும்புகிறாங்க, சகாயம் சொல்லுங்க அந்த கட்சியிலேருந்து விரும்புகிறாங்க, அதிமுகலேருந்து விரும்புகிறாங்க, திமுகலேருந்து விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க தான் சேர்த்துக்கிறதுக்கு ப்ராப்பராக சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, டிஎம்கேல இருந்தாலும் இவர் நேர்மையானவருங்க, இவர் மேலே எந்த தப்பும் இல்லைங்க, இவர் நல்ல மினிஸ்டருங்க, எஃபெக்டிவான ஆள் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கல்ல, அது மாதிரியான ஆட்கள் தான் அவங்க எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்கேருந்து வந்தாலும் ஹீ இஸ் அ ரைட் மேன். நவ் ஹீ இஸ் இன் அ ரைட் பிளேஸ். விஜயை சிறுமைப்படுத்தணும். நீங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன சொல்லுவாங்க? ஏங்க ஜெயிலுக்கு போன குற்றவாளி கட்சிங்க அது, அந்த மாதிரி ஜெயிலுக்கு போல, அதோட நீங்க கூட்டணி வச்சு நீங்க எப்படிங்க கிளீனான அரசை தருவீங்க அப்படின்னு விமர்சிப்பாங்க. காங்கிரஸ்க்கு தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. காங்கிரஸ் அங்கேருந்து பிரிஞ்சாலே பெரிய விஷயமா இருக்கும். மற்றபடி விசிகா எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. காங்கிரஸை கழட்டி விடுறதன் மூலமா திமுகவுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும். ஏன்னா விசிகேக்கு அதிக எண்ணிக்கையில் சீட்டு கொடுக்க முடியும். டிஎம்கே கூட்டணியில் அதற்கு அடுத்த பெரிய கட்சியாக இருக்கிறது காங்கிரஸும் விசிகேயும் தான். இப்போ ரெண்டு பேருக்குமே ஈகோ கிளாஷ் வரும். எனக்கு விசிகேக்கு காங்கிரஸுக்கு 25-30 கொடுக்குறாங்கன்னா இப்போ இவங்களுக்கு 6 கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு ஈக்குவலாக 30 கொடுங்க அப்படின்னு ஒரு பார்கெனிங் வரல. அப்போ யாரை காவு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்கன்னா காங்கிரஸை காவு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. இல்லை, காங்கிரஸ் கட்சியினர் இதுவரையும் யாருமே விஜய்க்கு எதிராக எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. எல்லாரும் விஜய் ஒரு பெரிய சப்போர்ட்டா பார்க்கப்படுது. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு தெரியுங்க இவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியும்ல. ஸோ ரெண்டாவது, நான் பல நேர்காணல்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைஞ்சதுன்னா காங்கிரஸ்க்கு அது ரொம்ப பலம்.